குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஸோ நம்மளுடைய இபிசியினுடைய இன்றைய செஷனுக்கு நமக்கு ஸ்பெஷலாக அக்செப்ட் பண்ணி பிஓலேருந்து நம்ம செல்வநாயகி மேடம் இன்னைக்கு நமக்கு கூட இருக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் 1.5 hours 2 hours. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேடில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து எப்படின்னா, எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் பையரை ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அவங்க கூட பிஸ்னஸ் நெகோசியேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. அதுதான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நிறைய டூல்ஸ் நம்ம இபிசியிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஆன்லைன் போர்ட்டல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, B2B போர்ட்டல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, டேட்டா பேஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய செஷனில் மேடம் வந்து நம்ம கூட ஃபியோ வந்து தே ஆர் ப்ரொவைடிங் சம் சப்போர்ட் சிஸ்டம். நிறைய இந்தியா ட்ரேட் போர்ட்டல், இன்னும் அட்வான்ஸ் WTO ரிலேட்டடான ட்ரேட் போர்ட்டல்ஸ், அதுல எல்லாம் எப்படி நம்ம டேட்டாவை எடுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண போறாங்க. ஃபியோவுக்கும் இபிசிக்கும் தெர் இஸ் அ லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஃபியோ கூட சேர்ந்து நம்ம கடந்த 6-7 வருடங்களா நம்ம நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து நமக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாட் ஒன்லி இன் மதுரை, கோயம்புத்தூர் சாப்டர், ஈரோடு, சேலம், ஈவன் சென்னை சாப்டர்ல கூட வந்து அவங்க நிறைய ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல. இப்போ இந்த இயர் வந்து நம்ம இந்த பேண்டமிக் கோவிட் இருக்கிறதுனால எல்லாமே ஆன்லைன்ல இருக்கிறதுனால எல்லா ஆல் சாப்டர்ஸ் புட் டுகெதர் நம்ம வி ஆர் கோயிங் டு ஹேவ் திஸ் டுடே செஷன். ஆல்ரெடி எல்லாமே ஆன்லைன்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு செஷன்ல உங்களோட சேர்ந்து நானும் வந்து மேடம்கிட்ட ஹவு டு பை ஹவு டு ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் இம்போர்ட்டர்ஸ் வேர்ல்டு வைட் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நானும் ஜாயின் பண்ண போறேன். மேடமை பத்தி சொல்லணும்னா, மேடம் வந்து ஃபியோல இருக்காங்க. ஃபியோல சென்னை ஆஃபீஸ்ல இருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஃபியோ இஸ் வெரி குட். அவங்க வந்து மோஸ்ட்லி சதர்ன் பார்ட் ஆஃப் ஃபியோனுடைய ஆப்ரேஷன், சென்னை, டவுன் சவுத், ப்ளஸ் அங்கிட்டு நார்த்தில் ஆந்திரா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபியோல இருந்து நிறைய நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து அவங்களுக்கு சொல்லும்போது இவங்களுக்கும் சரி, மேடம்க்கு இமீடியட் பாஸ் முனிகிருஷ்ணன் சாரும் சரி, நிறைய விஷயங்கள்ல ஐ ஓப்பனிங்காக நிறைய விஷயங்களை சொல்லக்கூடியதுல அவங்களுக்கு நிகர் அவங்களே. அதே மாதிரி ஃபியோனுடைய ப்ரோக்ராம் சவுத்தில் மதுரையில் அவங்க எதுவும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாலும் இபிசியோட ஜாயின் ஹேண்ட் பண்ணி இபிசியோடைய மெம்பர்ஸையும் இன்வைட் பண்ணி அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய மெம்பர்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஃபியோ மூலமாக எடுத்திருக்கிறோம். ஃபியோ அப்படிங்கிற அமைப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் இங்கே சொல்லி ஆகணும். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது வந்து எல்லா எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸுக்கும் ஒரு அபெக்ஸ் பாடியாக இருக்கிறது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து நிறைய டீச்சிங் ப்ராப்ளம்ஸ், கவர்மெண்ட்டினுடைய கம்ப்ளைண்ட்ஸஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஆகட்டும், ஜிஎஸ்டி ரிலேட்டடாகட்டும், ஒரு இன்சென்டிவ் கிளைம் பண்ணுறது ரிலேட் ஆகட்டும், பேங்க் ரிலேட்டடாகட்டும், இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக நிறைய பிரச்சனைகளை வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள அந்த ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணும்போது அந்த கன்சர்ன் அத்தாரிட்டியை நம்ம நேராக மீட் பண்ணி அவங்ககிட்ட அதுக்கான சொல்யூஷன்ஸ் கேட்க ட்ரை பண்ணும்போது நமக்கு சரியான ப்ராப்பர் ரீசன்ஸ் ஆன்சர் வராத சுச்சுவேஷன்ல ஃபியோவை நம்ம ஹெல்ப்புக்கு எடுத்துக்கலாம். ஃபியோவில் இருக்கக்கூடிய நம்ம உன்னிகிருஷ்ணன் சாரையும் சரி, செல்வநாயகி மேடமையும் சரி, நம்ம அப்ரோச் பண்ணி நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளத்தினுடைய ஒரு சின்ன நட்ஸில் ப்ரீஃபாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு இதுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு கேட்டால் போதும். அவங்க வந்து கன்சர்ன் அத்தாரிட்டிக்கே அந்த மெயில ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனையும் ஆட் பண்ணி சொல்யூஷன் கொடுப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து நான் ஃபியோ மூலமாக நம்ம சென்னை ஆஃபீஸ் மூலமாக நான் பெற்றிருக்கிறேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா, எனக்கு ஒரு யூகோ பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க், அவங்க மூலமா நம்ம இன்டர்நேஷனல் ஈரான் டிரான்சாக்ஷன் பண்ணதுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த டயத்துல நான் உன்னிகிருஷ்ணன் சார்ட்டு தான் போய் கேட்டேன், சார் எங்களுக்கு வந்து அந்த இதுல பிஆர்சி க்ளோஸ் ஆகல, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்னு. ஸோ கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு ஒரு மெயில் போட்டாங்க. அதே மாதிரி ஆர்பிஐக்கும் ஒரு மெயில் தான் போட்டாங்க. வித்தின் 15 days அந்த கொரியை வந்து குயிக்காக அட்ரஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் உடனே அதுக்கு கிடைச்சிருச்சு. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய சின்ன சின்ன இஷ்யூஸ் ரிலேட்டட் டு எக்ஸிம் ட்ரேட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களுக்கும் சரி, சொல்யூஷன்ஸும் சரி, நிறைய அட்வான்ஸ் டாபிக்ஸும் சரி, நிறைய விஷயங்கள் புதுசா மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல நார்த் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்க எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு வந்து டக்குன்னு ரீச் ஆகிடும். சவுத் பார்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு வந்து அந்த விஷயம் வந்து சேர்றதுக்கு கம்பேரிட்டிவ்லி இட் வில் டேக் எக்ஸ்ட்ரா டைம்.
அதுல வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு வந்து சவுத்ல இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு குயிக்கா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஃபியோனுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். ஸோ நம்ம இபிசி மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம இபிசியில கற்றுக்கொண்டது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பா ஃபியோனுடைய மெம்பர்ஷிப்பையும் நீங்க எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கும் போது ஆர்சிஎம்சி அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் அவங்க இஷ்யூ பண்றாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிபிகேட். அது வந்து உங்களுக்கு ஷிப்மெண்ட் ரிலேட்டடா நீங்க ஒர்க் பண்ணும்போது நிறைய இடங்கள்ல உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம நீங்க ஃபியோ மெம்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னாலே ஒரு ஸ்பெஷல் வெயிட்டேஜ் இருக்கும். அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் பாடியாக கவர்மெண்ட் உருவாக்கி இருக்கிறது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வரக்கூடிய, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான அபெக்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில். ஸோ அதுல இருந்து நமக்கு நிறைய டாபிக்ஸ்ல ப்ரெசன்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது, நிறைய சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான ஒரு பெரிய அவேர்னஸ் ஒரு டாபிக்ல மேடம் வந்து இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் பையரை ஐடென்டிஃபை பண்றதுக்கான மெக்கானிசம் என்ன, அதுக்கு என்னென்ன டூல்ஸ் அவைலபிள் இருக்கு. ஏற்கனவே நமக்கு மேடம் வந்து இந்தியா ட்ரேட் போர்ட்டலை பத்தி நமக்கு ஒரு 1.5 years பேக் ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய இன்ஃபர்மேஷன், ட்ரேட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இம்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நார்ம்ஸ், ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து ஃபியோனுடைய போர்ட்டல் மூலமா தெரிந்து கொள்ளலாம். ஸோ அப்படி இன்னைக்கு வந்து அவங்க வந்து இன்டர்நேஷனல் பையர்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இருக்கக்கூடிய மெத்தடாலஜிஸ்ல இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க. உங்களை போலவே நானும் ஆர்வத்தோட இந்த செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வந்திருக்கிறேன். ஸோ நம்ம இபிசியினுடைய ஜிசி மெம்பர் நம்ம சுந்தர் சார் இருக்காங்க, அதர் பீப்புள்ஸும் இருக்காங்க, எல்லா சாப்டர்ல இருந்தும் உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்காங்க. உங்களை எல்லாம் இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். உங்களைப் போலவே நானும் ஆர்வமாக இந்த ஃபியோ இபிசி அண்ட் ஃபியோ ஜாயின்ட் ப்ரோக்ராம்ல இன்டர்நேஷனல் பையர்ஸ் ஐடென்டிஃபை பண்ற ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டூல்ஸை வந்து தெரிந்து கொள்வதிலே மிக ஆர்வத்தோடு இருக்கிறேன். I request Madam to take the dais and give the presentation. Thank you very much, Madam. Thank you, sir. Sundar, you want to add anything? Sundar? Yes, sir. I would like to just give the formal brief intro about Ma'am. Okay, Sundar will give a detailed intro about Madam, and then the formal session will start. Thank you. Yes, a very good afternoon, everyone. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு very interesting topic, like identifying international market for your product, which is the base for every exporter or budding exporter. Like ஒரு புதுசா வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு this is the basic thing to identify the international market for your product. And already எக்ஸ்போர்ட்டரா இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு லைக் மேம்கிட்ட இருந்து கிடைக்கிற இன்புட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் எவ்வளவுதான் நம்ம ஓஷன்ல தோண்டி போனாலுமே வந்துட்டு முத்து வந்து நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் வந்து மேம்கிட்ட இருந்து கிடைக்கிற நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஸோ எப்படி கடவுளே நேர்ல வந்து வரம் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு இபிசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜன் சார் வந்து மேம் வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த செஷன் வந்து நம்மளுக்கு எடுக்க வச்சிருக்காங்க. ஸோ விச் வில் பி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஐ வுட் லைக் டு ஃபார்மலி கிவ் அ பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மேம். Mrs. Selvanayagi, she is a deputy director and is persistently working with Federation of Indian Exporters Organization in Southern Region, Chennai. She has handled international market and handling international market promotion activities and has widely traveled around the world. She was instrumental in organizing several successful international trade shows in LAC, Africa, CIS regions focusing Make in India. And she is having a trade expertise and having practical knowledge in GST and Indian customs law as well. She is an MBA in finance from Madurai Kamaraj University and has participated in several international trade and marketing programs conducted by various institutions. Very warm welcome, Selvanayagi ma'am. Now you can take the dais. Yeah. Thank you, sir. Thank you so much to Sundar sir and Rajan sir. It is always no pleasure for FIO to join. Definitely. இப்போ கூட ராஜன் சார் சொன்னாங்க மதுரையில் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஓப்பன் பண்ணா ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஜாயின் இன் திஸ் மதுரை சாப்டர் ஃபார் FIO, because I always feel that Madurai people are really educated on related to trade matter ஆகட்டும், இன்டர்நேஷனல் இது ஆகட்டும். அதோட மெயின் கான்ட்ரிபியூஷன் அவங்களோட இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ்
contribution from EPC is much more, I think, because Madurai EPC is very strong body which is taking the knowledge across the people, entrepreneurs, there is no doubt at all. And especially Rajan sir, I should tell you, because 6 years, almost 6-7 years before when I saw you, at that time you have shown such a passionate person. You are raising the new entrepreneurs in Madurai and other part of Madurai also. Now, அன்னைக்கு எப்படி நான் உங்களோட passion of raising the entrepreneurs, அது still I am seeing in you, that you always try to help the entrepreneurs. Definitely I should tell you in this forum, and because FIO is being here, and definitely officials we are here, and we are supposed to help the exporters. So our job is like that. But EPC member ஆகட்டும் and chairman ஆகட்டும், EPC chairman ஆகட்டும், but you people are really எப்படி சொல்றது, handhold support மாதிரி நீங்க கொடுக்குறீங்க. நீங்க உங்களோட வேலை இல்லாம other than that you are spending time for the entrepreneurs. Definitely we should definitely appreciate your passionate on this. And definitely இன்னைக்கு அந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படிங்கும் போது வந்துட்டு நார்மலி இந்த டாபிக் எங்களுக்கு கொடுக்கும் போது we try to extract the details. ஒரு particular country, ஒரு particular product வச்சு அதை வந்து ஒரு PPT மோட்ல தான் நார்மலி we will explain to the participant. But இந்த தடவை கேட்கும் போது I thought, okay, we were keep on doing only the PPT mode. அதுவும் afternoon 3 o'clock வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சு உட்காரும்போது definitely it is very difficult to justify the role of spending 2 hours. கண்டிப்பா it's very challenging after post lunch அப்படிங்கிறது. So I'll try to give you a PPT 1 or 2 slide என்கிட்ட இருக்கு. அது எதுக்காகனா normally we have seen that EPC வந்து members வந்து will be like a mixed participants. ஒரு கொஞ்சம் பேர் வந்து aspiring entrepreneurs இருப்பாங்க, கொஞ்சம் பேர் already existing exporters இருப்பாங்க. So I want to mix both of them. அவங்களுக்கு இனிஷியல் பீரியட்ல எப்படி வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேடுக்குள்ள என்டர் ஆகணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க மனசுல வச்சுக்கணும், அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு இதுக்குள்ளேயே நம்ம வரணும் அப்படின்றது. we always feel that because இங்க வாக்கின் வரவங்களுக்கு எல்லாம் வந்து they will have a very blank mind. லைக் எனக்கு எந்த பொருள் சொல்லுங்க, அந்த ப்ராடக்ட ஒரு கண்ட்ரிக்கு சொல்லுங்க, பையரை சொல்லுங்க, நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அப்படியே ஃபுல் ஃபிளெஜா நம்மளால கொடுக்க முடியாது. அண்ட் இட் இஸ் நாட் ஈஸி ஆல்சோ ஃபார் த new exporters to enter into the international trade. It is always have some kind of a back work or homework நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்கும். So I would like to share my PPT now. I will share the PPT. அதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இனிஷியலா நியூ ஆஸ்பைரிங் என்டர்பிரனர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். then we can go for the ஆன்லைனோட போர்ட்டலுக்கு நம்ம போலாம். வியூ பண்ண முடியுதுங்களா உங்களுக்கு? Yes, visible ma'am. Okay. Okay, identifying the international market for your product. இது ஓவரால் உங்களுக்கு வந்து இது எந்த மாதிரி நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு அந்த நியூ என்டர்பிரனர்ஸ்க்கு சொல்லி முடிச்சுட்டு then I want to take you to the portal. அந்த போர்ட்டல்ல நம்ம போயிட்டு யாரெல்லாம் நம்மளோட இந்த ஒரு பர்டிகுலர் பொருளை வச்சோம்னா அந்த பொருளை யாரெல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பொருளை இந்தியால இருந்து எங்கெல்லாம் போகுது, அந்த போகிற கண்ட்ரி எல்லாம் வந்து இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்களா, இல்ல அந்த மார்க்கெட் உங்களுக்கு சேச்சுரேட் ஆயிடுச்சா, சேச்சுரேட்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டாங்களா, அப்படி நிறைய பேர் வந்துட்டாங்கன்றது எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு, அண்ட் இன்னும் பர்டிகுலர் மார்க்கெட் வந்து இன்னும் ஓப்பன்ல இருக்கு நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு ஒரு மார்க்கெட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். அந்த மார்க்கெட்டை பார்த்துட்டு we will try to see the பொட்டன்ஷியல் இன்னும் எவ்வளவு இருக்குன்றத பார்ப்போம், இன்னும் எவ்வளவு வந்து போகலாம் அந்த கண்ட்ரிக்கு அப்படின்றது. அதை பார்த்துட்டு we'll try to see the இம்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம் அந்த கண்ட்ரில இருப்பாங்க அப்படின்ற இம்போர்ட்டர்ஸ் டீடைல் நம்ம பார்க்கலாம். அந்த இம்போர்ட்டர்ஸை எப்படி வந்துட்டு ஆன்லைன்ல
சோஷியல் மீடியால மேபி இஃப் பாசிபிள் அதையும் நம்ம பார்க்கலாம், எப்படி போய் உள்ள போய் சர்ச் பண்றது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான ஒரு என்டையர் ஒரு சினாரியோ கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் அந்த பர்டிகுலர் கண்ட்ரி நம்ம பார்க்கும்போது ஐ வாண்ட் டு டச் அப்பான் வித் த இந்தியன் ட்ரேட் போர்ட்டல் ஆல்சோ, பிகாஸ் அந்த இடத்துல அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓவரால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட ஐடியா ஆஃப் ஐடென்டிஃபைங் தி இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஃபார் யுவர் ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ப்ராடக்ட் செலெக்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் 6 செக்மெண்ட், இதுதான் 6 செக்மெண்ட் சொல்லுவேன். யாருக்குன்னா நியூ என்டர்பிரனர்ஸ். ஓகே, எனக்கு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்குள்ள எனக்கு பண்ணணும், நான் ஆல்ரெடி வந்துட்டு இங்க லோக்கல்ல நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் ஐ வாண்ட் டு பிகம் அன் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டரா ஆகணும் அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயம்லாம் நீங்க வந்து ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணணும் அப்படின்னா செக்லிஸ்ட் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். அந்த செக்லிஸ்ட் அப்படின்றது 6 செக்மெண்ட்ல வருது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் செலெக்ஷன். ஓகே, நான் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட தன்மை உங்களுக்கு தெரியணும். மேபி அது பிளாஸ்டிக்கா இருக்கலாம், இன்ஜினியரிங்கா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அது வந்துட்டு அந்த கிளாசிஃபை பண்ணணும். அதை தான் நம்ம நார்மலி செக்டார்னு சொல்லுவோம். அது ஸ்பெசிஃபை பண்ணணும். அதாவது அந்த ஒரு ப்ராடக்ட்னு நம்ம எடுத்துட்டோம்னா 2 டிஜிட்டை வந்து செக்டார்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம், ஒரு சாப்டர்னு சொல்லுவாங்க அதை. அந்த சாப்டர்ல இருந்து 4 டிஜிட் அண்ட் 6 டிஜிட் அப்படின்றது HS கோடு ஒன்னு சொல்லுவாங்க. அந்த HS கோடு என்ன அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி HS கோட ஐடென்டிஃபை பண்ணும்போது 6 டிஜிட் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னா அந்த 6 டிஜிட்டோடது வந்துட்டு உங்களோட இன்டர்நேஷனல் ஹார்மோனைஸ் கோடுன்றது அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த 6ல இருந்து 8 டிஜிட் உங்களோட பர்டிகுலர் ப்ராடக்ட், அது வந்து 8 டிஜிட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து 8 டிஜிட் இருக்கு HS கோடை பொறுத்த வரைக்கும். அந்த 8 டிஜிட் HS கோடு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க அந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த 8 டிஜிட் HS கோடை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதோட பர்பஸ் என்ன, பர்பஸ்னா எங்கன்னா நீங்க ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்கன்னா அந்த இம்போர்ட் பண்ற கண்ட்ரி அந்த ப்ராடக்ட்டை என்ன பண்ண போறாங்க, அதோட பர்பஸ் என்ன, அதோட காஸ்ட் என்ன. காஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பா ஓரளவுக்கு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு நிறைய சோர்சஸ் இருக்கும், அந்த சோர்சஸ் மூலியமா we should try to understand the purpose and cost. ஸோ ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஒன்ஸ் நான் ப்ராடக்டை செலக்ட் பண்ணிட்டேன், என்னோடது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஓரளவுக்கு அப்படின்னா அடுத்தது யூ கேன் கோ ஃபார் த மார்க்கெட் செலெக்ஷன். அந்த மார்க்கெட் செலெக்ஷனும் என்னன்னா உங்களோட இப்ப நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மேபி நான் இப்பதான் நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்டை நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா பக்கத்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அதையே நான் ஃபோக்கஸ் பண்ணலாமா? சரி, யூ டோன்ட் வாண்ட் டு கோ. ஹலோ சார், கேக்குதா? கேக்குது மேம். ஓகே சார், ஓகே. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்துட்டு எல்லாருமே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த பர்டிகுலர் மார்க்கெட்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. யூ ட்ரை டு அனலைஸ் ஃப்ரம் த போர்ட்டல் வாட் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ. அதுல நீங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மார்க்கெட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டாரிஃப் அண்ட் நான் டாரிஃப் பேரியர்ஸ். இது ஒரு மார்க்கெட்டை செலக்ட் பண்ணும்போது எப்போதுமே இந்த டாரிஃப் அண்ட் நான் டாரிஃப் பேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட இன்ஃபர்மேஷன் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே வச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்தியன் ட்ரேட் போர்ட்டல்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இந்தியன் ட்ரேட் போர்ட்டல்ல நீங்க போய் அந்த டாரிஃப் அண்ட் நான் டாரிஃபோட மெஷர்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இதுக்கு வந்துட்டு தெர் இஸ் நோ என்ன சொல்றது, ஒரு ஷார்ட்கட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா இந்த டாரிஃப் அண்ட் நான் டாரிஃபுக்கு கிடையவே கிடையாது. நீங்க அங்க போய் நீங்க படிக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஒரு வாட்டி நம்ம படிச்சு வச்சிட்டோம்னாலே போதும். இட் இஸ் குட் இனஃப் ஃபார் அஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர். அடுத்தது லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ். இப்போ நான் அடுத்தது வந்து மார்க்கெட் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் என்னென்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து எந்த பொருளை நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதா இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சில நீங்க ஒரு சர்டிபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும், எஸ்பெஷலி அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒரு நான் டாரிஃப் பேரியர்ஸ்ல ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் இஸ் ரிக்வயர்ட். ஸோ இந்த மார்க்கெட் கம்ப்ளைண்ட்ஸ்ல இதுவும் ஒண்ணு.
ஸோ நீங்க இது மாதிரியான சர்டிபிகேட் தேவைப்படுறது நீங்க எடுத்து வச்சுக்கிறது. அண்ட் ஆர்சிஎம்சி முன்னாடி ராஜன் சார் சொன்னாங்கல்ல, ஃபியோல இருந்து we are issuing a registering a membership certificate. So இந்த மாதிரியான என்ன சொல்றது சர்டிபிகேட்ஸ் ஆகட்டும் பிளஸ் லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாம் என்னென்னலாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே அலசி வச்சுக்கணும். அப்படி இருந்தாதான் it is always better for us to avoid any kind of a complication in the future. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இம்போர்ட்ல வந்துட்டு இம்போர்ட்டிங் கண்ட்ரி இஸ் ஆஸ்கிங் ஃபார் சோ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல நம்மளோட கன்சைன்மெண்ட் அந்த இம்போர்ட்டிங் கண்ட்ரில நின்னு போயிடும், which you supposed to avoid that. ஸோ அதுக்காக தான் இந்த லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்றது. அடுத்தது வந்து மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். மார்க்கெட்டிங் வந்து எய்தர் இட் ஷுட் பி ஆன்லைன் மார்க்கெட்டிங்கா ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கா அப்படிங்கிற விஷயத்த நீங்க முன்னாடியே நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் மார்க்கெட் இஸ் நத்திங் பட் இப்போ நம்மளால எதுவும் முடியாது. அதை வந்து நம்ம எக்ஸிபிஷன் சொல்லுவோம் இல்லையா, பார்ட்டிசிபேட்டிங் இன் த எக்ஸிபிஷன்ஸ். Participating in the exhibitions, then normally we'll tell that 1 second, sir. Ma'am, are you there? நீங்க மியூட்ல இருக்கீங்க. மேம் நீங்க மியூட்ல இருக்கீங்க மேம். Yes sir. So இது வந்து ஆஃப்லைன் மார்க்கெட் இஸ் நத்திங் பட் நிறைய பேர் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க. அண்ட் EPC has brought international buyers to Madurai also. So அந்த மாதிரியான ஒரு ஆஃப்லைன் சேனல்ஸ் நார்மலி வி டெல் தட் மார்க்கெட்டிங் பண்றது வந்து அந்த மாதிரி பார்ட்டிசிபேட்டிங் இந்த எக்ஸிபிஷன் இஸ் ஆல்வேஸ் குட். நம்ம முன்னாடி வரைக்கும் அதுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன் ஃபியூச்சர் ஐ டோன்ட் நோ தட் இஸ் ரிக்வயர்ட், வி டோன்ட் நோ ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. பட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அமேசான் அண்ட் ஈபே அந்த மாதிரியான பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்லயோ இல்ல சின்ன பிளாட்ஃபார்ம்லயே நம்ம பண்ணணும்னு நினைக்கிற மார்க்கெட்டிங்கை நம்ம பண்ணலாம். சோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங்க வந்துட்டு நீங்க எந்த மாதிரி மார்க்கெட்டிங் நான் பண்ண போறேன் அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். அத சோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட்டிங்கோடதும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா, பீயிங் ஆஸ்பைரிங் எக்ஸ்போர்ட்டர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் போது யூ கேன் கீப் பில்டிங் யுவர் கான்ஃபிடன்ஸ். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லுது. அடுத்தது வந்து சேல்ஸ் வந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போறோம், அந்த பேமெண்ட் டர்ம்ஸ் பேக்கேஜ் இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதும் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் எக்ஸிகியூஷன். ஃபினான்ஸ் அண்ட் ஃப்ரைட் அண்ட் கஸ்டம்ஸ் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபினான்ஸ் வந்துட்டு நம்ம நிறைய ட்ரேட் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் படிக்கிறது உண்டு. அப்படி ட்ரேட் ஃபைனான்ஸ் வந்துட்டு இட் இஸ் நாட் தட் எவ்ரிபடி வில் பி கெட்டிங் த ட்ரேட் ஃபைனான்ஸ். ஸோ வி ஷுட் பி அரேஞ்ச் ஃபார் த ஃபைனான்ஸுக்கு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பிகாஸ் ட்ரேட் ஃபைனான்ஸ் ஐ திங்க் 3 இயர்ஸோட பேலன்ஸ் ஷீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தேர் ஆர் சர்டன் ரிக்வயர்மெண்ட் இஸ் தேர். ஸோ அதனால இனிஷியல் பீரியடுக்கு நமக்கு கொஞ்சம் ஹிக்கப்ஸ் இருக்கும் அண்ட் ஃபினான்ஸ் பேசிஸ். ஸோ அந்த ஃபினான்ஸுக்கு வந்துட்டு நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறது இட் இஸ் பெட்டர். இப்போ 5 lakhs நான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா வி ஆல்வேஸ் அட்வைஸ் தெம் டோன்ட் ப்ரொக்யூர் ஆர் டோன்ட் கமிட் யோர் செல்ஃப் ஃபார் 5 lakh rupee அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் அடுத்தது வந்து சர்டன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும் which you cannot unexpected. அந்த டைம்ல நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியாம போகலாம். ஸோ டோன்ட் கமிட் யோர் எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஃபார் வாட் யூ ஹேவ் வித் யூ. அதுக்கு எப்போதுமே வந்துட்டு உங்களோட கையில இருந்து போடுற பைசாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க எப்போதுமே கேர்ஃபுல்லா இருங்க. ட்ரேட் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி வரும்போது யூ ஆல்வேஸ் ஹேவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ அப்ப பார்த்துக்கலாம். தென் ஃப்ரைட் அண்ட் கஸ்டம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்போதும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் உங்களோட சிஹெச்ஏவை சூஸ் பண்ணும்போது நாங்க நார்மலி சொல்றது உண்டு. என்னன்னா சிஹெச்ஏ வந்து யாரு வந்து கம்மியான காஸ்ட் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத மட்டும் நீங்க பாக்காதீங்க. பிகாஸ் சிஹெச்ஏங்கிறது வந்துட்டு அந்த கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டோட ரோல் வந்து இட் இஸ் ரியலி வெரி மச் இம்பார்ட்டன்ட். இல்ல அப்படின்னா நீங்களே அந்த கஸ்டம்ஸ் அண்ட் ஃப்ரைட்டோட இது வந்து அந்த ஷிப்பிங் பில் எப்படி நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்றது, ஐஸ்கேட்ல எப்படி நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கிரியேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஷிப்பிங் பில் இஸ் எவ்ரிதிங். நீங்க எப்படியெல்லாம் நீங்க ஷிப்பிங் பில்ல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கேர்ஃபுல்லா நீங்க ஃபைல் பண்ண போறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியா உங்களோட ரீஃபண்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட டியூட்டி டிராபேக் ஆகட்டும், ஐஜிஎஸ்டி எஸ்பெஷலி டெஃபினெட்லி ஐ ஷுட் சே தட் அந்த மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டடான ரீஃபண்ட்ஸ் எல்லாமே வரும்.
உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இம்மீடியட்டா கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஷிப்பிங் பில்லை வந்து கரெக்டா ஃபைல் பண்ணணும். அந்த ஷிப்பிங் பில்லை பத்தி பேசினா we can speak so many things about that. So we are not going to much talk about that, but you should know what is to be filed in the shipping bill. So அந்த மாதிரியான விஷயத்தையும் நீங்க ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் நார்மலா இது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைக்கும், எனக்கு வந்து புதுசா நான் பண்ண போறேன், இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லயோ இல்ல தெரிஞ்ச சர்க்கிள் மூலியமா ஏதாவது கான்டாக்ட்ஸ் கிடைச்சதுன்னா யாரு சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்களோ அவங்க கிட்ட வந்து அவங்கள மாதிரியான ஒரு 2-3 பேத்துக்கிட்ட போய் நம்ம பேசிதான் ஆகணும். அவங்க மூலியமா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்க முடியும். இட் இஸ் நாட் தட் no one will tell you anything about export பத்தியோ இது சொல்ல மாட்டாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் யூ ஹாவ் டு கிரியேட் அ வெரி குட் நெட்வொர்க்கிங். முன்னாடி எல்லாம் இங்க மீட்டிங்க்கு வரவங்களுக்கு எல்லாம் நாங்க அதுதான் சொல்லுவோம். பிகாஸ் நம்ம இங்க வந்து நம்ம மீட்டிங்கை மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு போறதுக்கு கிடையாது இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம். திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் கிவ் யூ அ வெரி குட் நெட்வொர்க்கிங். சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசிக்கும் போதுதான் வந்து நமக்கு தெரியும். சோ இதெல்லாம் வந்து நீங்க உங்க நெட்வொர்க்கிங் மூலியமா டெஃபினெட்லி யூ கேன் ப்ராடக்ட் ஆகட்டும், மார்க்கெட் செலக்ஷன் உங்களோடதுலயே தெரிஞ்சு போயிடும். லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எங்க கிட்ட வந்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு மார்க்கெட்டிங் ரிலேட்டட்லாம் ஓகே. மற்றபடி இந்த எக்ஸிகியூஷன் அந்த ஃப்ரைட் அண்ட் கஸ்டம்ஸ் ரிலேட்டட் ஆகட்டும், ப்ராடக்ட் செலக்ஷன்லயே ஆகட்டும், இந்த ரெண்டுக்கும் டெஃபினெட்லி யூ நீட் நெட்வொர்க்கிங் இருந்தாலே போதும். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்துட முடியும், ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். and you will have a confidence definitely. and இது வந்து என்னன்னா எக்ஸிஸ்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு ஐ வாண்ட் டு டெல் யூ தட் நம்ம இனிஷியலா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு மாதிரி ரேபிட் growth இருக்கும், மெச்சூரிட்டி இருக்கும். அடுத்தது டிக்ளைன் வரும்போது we should able to give a rebirth for our export business. இதுல நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸா இருக்கலாம், ஒரு மாதிரி டிக்ளைன் ஆகுற மாதிரி இருக்கு, இல்ல என்னால வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஷுட் லுக் ஃபார் த டைவர்சிபிகேஷன். நீங்க டெஃபினட்டா நீங்க பார்த்தே ஆகணும். இதுல டைவர்சிபிகேஷன் எந்த மாதிரி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இப்பெல்லாம் வந்துட்டு என்னன்னா பொருள் வந்து நமக்கு அப்படி இப்போ நிறைய பேர் வந்து மேனுஃபேக்சரிங்கா இல்லாம மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரா இருக்கலாம். அப்படி மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன தேவைப்படுதோ அதை வாங்கி அங்க விற்கிறது உண்டு. ஆனா பர்டிகுலர் பீரியட்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த மார்க்கெட் ஓரளவுக்கு சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா அந்த மார்க்கெட்ல மறுபடியும் நம்மளால ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. மேபி அந்த மார்க்கெட் நல்லா இருக்கலாம், அங்க பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நல்லா இருக்கலாம், பட் நம்மளால ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாம இருக்கலாம். திஸ் இஸ் பிகாஸ் அந்த பொருளோட அதாவது ராவா அந்த இடத்துல அந்த பொருள் போறதை விட அந்த பொருளோட டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் லைக் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு கூட நான் சொல்லும் போது அந்த ஆன்லைன் போர்ட்டலுக்கு ஐ டேக் திஸ் ஜிஐ ப்ராடக்ட். மதுரையில வந்து மல்லிங்கிற அந்த பொருள் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ரீசெண்டா வந்து மதுரையில வந்து ஸ்டடி வந்து ஆரம்பிக்க போது ஃபியோ ஆல்சோ ஜாயினிங் இன் தட். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த பிஎம் வந்து பேசும்போது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்துட்டு ஸ்டடி கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்துட்டு வி ஆர் இன் டச் வித் த கலெக்டர் அண்ட் டிஐசி இந்த மாதிரி எல்லாத்தோடையும் டிஜிஎஃப்டி எல்லாரும் சேர்ந்து வி வேர் டிஸ்கசிங் ஆன் இட். அதுல வந்து மெயினா எதை வந்துட்டு இந்தியால இருந்து ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ஜிஐ ப்ராடக்ட ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஜிஐ ப்ராடக்ட்ல வந்துட்டு வந்து இங்க மதுரையில மீட்டிங்ன்றதுனால அந்த மல்லிங்கிற பொருள் அந்த மல்லின்ற அந்த ப்ராடக்ட நான் எடுத்தேன். நான் அதுல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் நீங்க பார்க்கலாம். அதுல அந்த ஃபேஸ் ஆயில் அந்த ஆயில எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இட் வில் பி யூஸ்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் லைக் ஃபேஸுக்கு போடுறாங்க, பெர்ஃப்யூம்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சோப்புக்கு, அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் ரிலேட்டடா பண்ணலாம். ஆனா நம்ம வந்து ஒரு பொருளை எடுத்துட்டோம்னா அந்த மல்லின்னு நமக்கு கிடைச்சுன்னா அந்த மல்லியை மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ண நினைச்சோம்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து இட் வில் கோ டு த டெத் ஆர் டிக்ளைன் அந்த மாதிரி போகும். அந்த ஓகே நான் ஓரளவுக்கு அந்த பொருளை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுல இருந்து வேல்யூ ஆட் என்ன என்னால பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்த்தேன்னா சின்னதா ஒரு யூனிட் என்னால போட முடியுமா, இல்ல ஆல்ரெடி யூனிட் போட்டவங்க மூலியமா அந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு என்னால எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்னு நான் பார்த்து என்னோட என்ன சொல்றது அந்த பொருளை வந்து இன்னும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிறேன், வேல்யூ ஆட் பண்ண நினைக்கிறேன்னா definitely again I can capture the same market for the particular product. இதுல வந்து எனக்கு ஒரு இது வந்து திருநெல்வேலி சைடோ எங்கேயோ ஒரு வாட்டி நாங்க மீட்டிங் போயிருக்கும் போது he's a small exporter, இல்ல ஸ்மால் எக்ஸ்போர்ட்னு சொல்ல முடியாது, he is not having a such education background. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அந்த இந்த ரெட்
சில்லியில இருந்து he is extracting a color. அத வந்து அவரு சின்ன ஒரு யூனிட் போட்டு அவரு he's extracting a color. இதுல அவருக்கு சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அந்த சில்லி தான். அந்த சில்லி ப்ராடக்ட் எங்க அவருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தா he is depending on the ஆந்திரா. அந்த ஆந்திராலையுமே what he has done it is that he என்ன சொல்றது ஒரு 10 பேத்த வந்து சேர்த்தி பக்கத்து லேண்ட் இருக்கிற 10 பேத்த சேர்த்திக்கிறாரு. அவரே சீடு கொடுக்கிறாரு, அவரே பெஸ்டிசைட்ஸ் கொடுக்கிறாரு, எல்லாமே அவரே கொடுக்கிறாரு. சோ அவருக்கு அங்கிருந்து விளையிற அந்த பொருளோட தன்மை வந்து ஒரே மாதிரி கிடைக்கும். மேபி லைக் 5 acres or 10 acres or whatever it is. It is like a same everywhere. So அந்த பொருள் அவருக்கு வரும்போது அவரு வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு. He can able to take that color in that. And European marketல it's going very well. Because this food colors எல்லாம் எதுல இருந்து எடுக்கிறாங்க, இந்த மாதிரியான கலர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கிறது தான். சோ அது வந்து ஒரு யூனிக் ப்ராடக்ட் தான். எல்லாருமே சில்லி பண்றாங்க, நானும் சில்லி பண்றேன்னு அவர் பண்ணல. he is doing very well. It was long back we have done a program. அப்ப வந்து அவங்க சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டர்ல அவர் பேசியிருந்தாரு. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா existing exporter don't look for the same product. Try to value add your product and try to expand your business. So I have talked much about that. Okay, let me go to that portal which I was talking about. இது வந்து என்ன அப்படின்னா ட்ரேட் மேப்னு சொல்லுவோம். ITC ட்ரேட் மேப். சார் உங்களுக்கு தெரியுதா அது போர்ட்டல் நான் இப்ப போயிருக்கிறேன், அது தெரியுதா உங்களுக்கு? இல்லையே மேடம், பிரசன்டேஷன்ல தான் இருக்கு. பிரசன்டேஷன்ல இருக்கா? ஒரே நிமிஷம், ஸ்டாப் ஷேரிங். இப்ப தெரியுதா சார்? இப்ப தெரியுது மேம். ஓகே. சோ இது வந்து என்ன அப்படின்னா இதுல என்னன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரியும். திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் ஐடிசின்னு சொல்லுவோம், இன்டர்நேஷனல் ட்ரேட் சென்டர். இது வந்து என்னன்னா இட் கம்ஸ் அண்டர் WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஒரு சிஸ்டர் கன்சர்ன் அந்த மாதிரி கூட சொல்லலாம். இட் இஸ் பீன் ஃபண்டட் பை WTO. திஸ் இஸ் பிகாஸ் எல்லா கண்ட்ரில இருந்தும் எல்லா பொருளும் வாங்குறது. இப்ப நம்ம அந்த வேர்ல்ட் வைட் வந்து என்ன ஷேர் இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் எதை வச்சு எங்கனால சொல்ல முடியுது அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் த டூல் விச் வி யூஸ் இட். So FIO especially when exporters and importers are coming to FIO, normally we'll look into it and we will tell you. So this is the portal. You can note down. This is not a paid portal. This is free. You can once you can register yourself. This is a trademap.org. இதுல வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. பட் I'm not going to touch too technically. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இனிஷியலா நம்ம வந்து ஒரு ஃபிகர்ஸா பார்க்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். சோ இந்த நீங்க உள்ளுக்குள்ள இதுக்குள்ள போயிட்டீங்க, trademap.org நீங்க போயிட்டீங்கன்னா திஸ் இஸ் த ஹோம் பேஜ். சோ இந்த ஹோம் பேஜுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இங்க தெரியும்னு நினைக்கிறேன், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டோட பேனர் உங்களுக்கு தெரியுது. இங்க சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் அப்படின்ற விஷயம் தெரியுது. இப்ப ஆல்ரெடி எனக்கு நான் ஒரு பொருள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா டைரக்டா நான் இந்த இடத்துக்குள்ள போயிட்டு நான் அந்த HS கோடை கொடுத்து நான் டைரக்டா டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா இந்த அட்வான்ஸ் சர்ச்ல போயிட்டு இங்க கீவேர்ட்ஸ் நீங்க கொடுக்கலாம். நான் ஆர்கானிக் பாத் சோப் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்படியே வரும். எனக்கு ஆர்கானிக் பாத் சோப்போட டீடைல்ஸ் எல்லாமே வரும். ஆர்கானிக் பாத் சோப். சோ இதுல நீங்க போயிட்டு உங்களோட பொருளை பத்தி நீங்க ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி நீங்க உங்களோட பொருளோட HS கோடை நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். Since I already decided to go with that GI product, since we had a last week we had a program. So அந்த பொருள்ன்றதுனால அதை வந்து மல்லியாவே நம்ம டைரக்டா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 2 digitோட HS கோட், அந்த 4 digit I can say, அந்த 0603 something like that, it will come like a jasmine flower or a cut flower அப்படின்றது வரும். Whereas I am going to see that அதோட எக்ஸ்ட்ராக்ஷன் 0602 or 3 அந்த மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா இங்க நான் உங்களுக்கு இந்த பொருளோட HS கோடு நான் கொடுக்குறேன். இங்க நான் HS கோடு கொடுத்தோனையும் I can see that I can get the
டீடைல்ஸ் ஹியர். ஸோ இந்த மாதிரி நான் டீடைல்ஸ் எனக்கு நான் எடுக்கிறதா இருந்தா டைரக்டா நான் போயிட்டு இந்த கட் ஃப்ளவர்ஸ்ன்னு இருக்கு. ஸோ கட் ஃப்ளவர்ஸ்ங்கிறது விச் இன்க்ளூட்ஸ் அந்த மதுரை மல்லியும் இருக்கு. வெரஸ் நான் இந்த மதுரை மல்லியில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். ஒரு சின்னதா வேல்யூ ஆட் பண்ணும்போது என்னோட என்டையர் ஹெச்எஸ் கோடே மாறுது. நவ் இட் இஸ் லைக் அ 3307 30 for 6 digit நான் எடுக்கணும்னு நினைச்சேன்னா this is my HS code. So HS code ஆகும் போது it is already coming the product detail. இங்க ஒரு product detail வந்த உடனே நீங்க டைரக்டா போய் அதை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரியோடது இது எதுவுமே நீங்க எதுவும் கொடுக்க தேவையில்லை. இப்போதைக்கு இந்த பொருள் நான் வந்துட்டு நான் பண்ண போறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். சோ யாரெல்லாம் இதை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் இந்த பொருளை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இம்போர்ட்டுக்குள்ள நான் போறேன். போயிட்டு இங்க ட்ரேட் இண்டிகேட்டர்னு இருக்கு. சோ இதை நான் சூஸ் பண்றேன். சோ நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வேர்ல்டுக்கு ஆல் நான் இங்க கொடுத்திருக்கேன். கிரைட்டீரியா இம்போர்ட்டர், ஜஸ்ட் இம்போர்ட்டர், எந்த கண்ட்ரியுமே நான் சூஸ் பண்ணல. சோ திஸ் ஆர் ஆல் தி கண்ட்ரீஸ் which is been importing this particular product. இப்போ நான் நார்மலா இங்க மேல வந்து 6 digit HS கோடு நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னா இது நீங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு புக்கோட இண்டெக்ஸ் மாதிரி நீங்க இதை பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. சீரியல் நம்பருக்கு பதிலா இங்க HS8 இருக்கு. ஏன் HS8 இருக்குன்னா இங்க மேல நான் 6 கொடுத்திருக்கேன். 6 டிஜிட் கொடுத்திருக்கேன்னா 6 டிஜிட்ல இருந்து அடுத்த லெவலுக்கு அது வரும். அது இந்த இடத்துல நான் போனேன்னா சைனால 8 டிஜிட்ல எந்த பொருள் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, பர்ஃபியூம் பாத் சோப்ல இந்த 000 அப்படின்றது அங்க ஆட் ஆகுது. சோ இந்த HS கோடு 8 டிஜிட் லெவல்ல வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். சைனா தான் டாப் இம்போர்ட்டர். அந்த டாப் இம்போர்ட்டர் எந்த பொருள், பர்டிகுலர் பொருள், நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 டிஜிட்டுங்கும் போது அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ குரூப். 8 டிஜிட் போகும்போது வந்து அந்த குரூப்ல இருந்து ஸ்பெசிபிக்கா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அப்படின்றது தான். சோ நமக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் தெரியணும். இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே ஒரு HS கோடு தான் இந்த கண்ட்ரி வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால இங்க 8 டிஜிட் இருக்கு. நார்மலி வில் ஹேவ் அ 4-5 HS கோட் 8 டிஜிட்ல இருக்கும். அந்த 4-5 HS கோட்லயும் எது ஸ்பெசிபிக்கா அதுல இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதையும் இதுல காமிப்பாங்க. வேற இருக்கு நமக்கு இல்ல. So we are going back just for your understanding. I have shown this. So இந்த ஒவ்வொரு பிளஸ் சிம்பிளையும் நீங்க வந்து கிளிக் பண்ணும்போது you can able to understand the 8 digit of HS code which is being imported by the particular country. ஓகே, இப்போ எனக்கு இந்த டேபிள் வந்தாச்சு. சோ இதுல என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சோ இம்போர்ட்டரா வந்துட்டு எந்த டாப் 25 கண்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுல. சோ இந்த டாப் 25 வரும்போது யூ கேன் see here ஃபர்ஸ்ட் 25 இருக்கும். ஒவ்வொரு இதா போயிட்டு நம்ம கூட போய் பார்க்கலாம் எவ்வளவு பேரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் 25 நமக்கு போது. இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ். அடுத்தது வந்து வேல்யூ இம்போர்ட்டட். வேர்ல்ட் வைடா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர்லி 1.3 பில்லியன் $US வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஆயிட்டு இருக்கு. திஸ் இஸ் வேர்ல்ட் அஸ் அ ஹோல். அடுத்தது வந்து ட்ரேட் பேலன்ஸ். உங்களுக்கு ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்றது ஹோப் எவ்ரி ஒன் நோஸ் இட். என்னன்னா ட்ரேட் பேலன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். சோ எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு மைனஸ்ல இருக்குன்னா வாட் இட் மீன்ஸ், விச் மீன் இம்போர்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் மோர் தென் எக்ஸ்போர்ட்ஸ். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு இம்போர்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் மச் மோர் தேன் த எக்ஸ்போர்ட். அதனாலதான் ட்ரேட் பேலன்ஸ் வந்து நமக்கு இங்க நெகட்டிவ்ல இருக்கு. நார்மலி இந்த இடத்துல வந்து குவாலிட்டி, இப்ப நீங்க குவாலிட்டி வந்துட்டு குவான்டிட்டி வந்து அடுத்த இது குவான்டிட்டி வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இருக்கு. வெரஸ் வந்து வேர்ல்டுல வந்துட்டு காமிக்கும் போது there is no much data is available. Actually ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸோட டேட்டா அவங்க ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க ஐடிசில. அந்த ஃபார்முலாக்கு அந்த டேட்டா கிடைக்கல அப்படின்னா இந்த ஒவ்வொரு பிளேஸ் வந்து உங்களுக்கு வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நத்திங் டு வரி. பட் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த வேர்ல்ட் அஸ் அ ஹோல் நம்ம எடுக்கிறோம். நம்ம அடுத்தது வந்து குவான்டிட்டி, எவ்வளவு குவான்டிட்டி வந்து யூனிட்லயா, டன்ஸ்லயா, லிட்டர்லயா எவ்வளவு வந்து ஆயிருக்கு அப்படின்றது இன்ஃபர்மேஷன் இது. அடுத்தது வந்து யூனிட் வேல்யூவோட இன்ஃபர்மேஷன் இருக்கும் இதுல.
அடுத்தது வந்து annual growth in value between 2015 to 2019. இது வந்து 5 years ஓட growth சொல்றாங்க. Value wise வந்து last 5 years nearly 7% வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வேர்ல்ட்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு 7%. அடுத்தது பாத்தீங்கன்னா annual growth in quantity between 15 to 19. இந்த 5 years லாஸ்ட் 5 years இது வந்து 5% குவான்டிட்டி, அதாவது வந்துட்டு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆனதை விட வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்படின்னா அந்த பொருள் வந்து குவான்டிட்டியோடது வந்து அப்படியே தான் இருக்கு. டன் வந்து ஒரு 5 டன் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த 5 டன் தான் இருக்கு. ஆனா வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு there are many reasons. அதாவது என்னன்னா நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இம்போர்ட் டேட்டா. இம்போர்ட் டேட்டா பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் வேல்யூ, இந்த வேல்யூ எல்லாமே வந்து CIFல இருக்கும், காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட்ல இருக்கும். இது எல்லாமே EDI போர்ட்ல இருந்து கேப்சர் ஆகுறதுனால இது அப்படியே எடுத்துக்கிறாங்க. சோ இதனால வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த இன்சூரன்ஸோ ஃப்ரைட்டோ எங்கேயாவது இன்க்ரீஸ் ஆகும்போது இங்க வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் ஒரு ரீசன் இருக்கலாம். அண்ட் உண்மையாலுமே இதோட பொருளோட தேவை வந்து அங்க ஜாஸ்தியாவே இருக்கலாம். அதுவும் ஒரு ரீசனாவும் இருக்கலாம். there are multiple reasons. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா இட் இஸ் நமக்கு வந்து பார்க்கும்போது இது வந்துட்டு இட் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் அஸ். வேல்யூ வைஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னொன்னு பிராண்டட் ப்ராடக்டா வந்து அந்த ஏதாவது பர்டிகுலர் கண்ட்ரில வாங்கலாம். அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். பிராண்ட் பண்ணிட்டோம்னாலே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் தே வில் பி பையிங் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு காரணமும் இருக்கலாம். பட் இதெல்லாம் அந்த லாஸ்ட் 5 இயர்ஸை விட்டுட்டு நம்ம ஆனுவல் growth 19 வரும்போது பாத்தீங்கன்னா we can see that slight changes like -3% அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல இது என்னன்னா கடைசி 5 வருஷத்துக்கு நல்லா இருக்கு. என்ன ஒரு வருஷத்துல 18-19ல என்ன ஆச்சு அப்படின்னா இதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும். பட் ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங் நான் அனலைஸ் பண்ணதுல இருந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த -33ன்றது வந்து யூஎஸ்ல வந்து இருக்கு. இந்த ஆனுவல் போன வருஷத்துல மட்டும், அதாவது 18-19ல மட்டும் இதோட இம்போர்ட் வந்துட்டு அந்த வேல்யூ வந்து அவங்க ரொம்ப ரெடியூஸ் பண்ணிருக்காங்க யூஎஸ்ல. இப்போ ஓவரால் வந்து யூஎஸ் வந்து ரொம்ப அடிப்படுது அப்படிங்கும் போது இந்த இடத்துலயும் நமக்கு அடிப்படுது. சரி என்னடா யூஎஸ்ல ஏன் சடனா இவ்ளோ வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு நான் வந்துட்டு உள்ள போய் பார்த்தேன். யாருக்கிட்ட எல்லாம் அவங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா, எதனால அது வந்து இவ்ளோ கம்மியாச்சு அப்படிங்கிறதுக்காக சரி உள்ள போய் பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக நான் போனேன். நீங்களும் உள்ள போய் பார்க்கலாம். ஒவ்வொரு கண்ட்ரியும் இண்டிவிஜுவலா கூட போய் பார்க்கலாம். இப்ப நான் யூஎஸ்குள்ள சும்மா அப்படியே போய் பார்த்தேன் நான். ஸோ இது வந்துட்டு இது வர மாட்டேங்குது. பட் நார்மலி இப்போ உள்ள போய் பார்த்தோம்னா பார்ட்னர் ஆல் அப்படின்னு நம்ம கொடுக்கும் போது அது உங்களுக்கு டேட்டாஸ் நீட்டா வருது. அது என்ன அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா இது வந்து சைனால இருந்து ஜாஸ்தி அவங்க வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைனாக்கும் வந்து யூஎஸ்க்கும் வந்து ட்ரேட் வார் அப்படின்றது எவ்ரிபடி நோஸ் இட். அவங்க they have increased rate quite a lot. ஸோ அதுவும் ஒரு ரீசன் why this -33 has been happened. இது மறுபடியும் நம்ம ஹோம் பேஜுக்கு போயிட்டு நம்ம திரும்ப வரணும். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் தட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, நீங்க ஒவ்வொரு கண்ட்ரியா நீங்க போகும்போது வந்துட்டு இம்போர்ட்டர்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு அனலைஸ் பண்றதுக்காக தான் வந்து இந்த டேட்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் வந்து ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இருக்கு, இதெல்லாம் இது நாட் ரிக்வயர்ட் மச். ஸோ நமக்கே ஆவரேஜா தெரியும் ஓகே நம்ம யூஎஸ்க்கு பண்றோமா யூரோப் பண்றோமா எவ்வளவு தூரத்துக்கு பண்ண முடியும் அப்படின்றது. கான்சென்ட்ரேஷன் நான் உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஐ எம் நாட் இந்த மாதிரி இந்த டெக்னிக்கல்ல போகாம நான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி வேயா உங்களுக்கு நான் சொல்றேன் நான். அடுத்தது வந்து ஆவரேஜ் டாரிஃப். இது நார்மலி வி லுக் இன்டு தி இந்தியன் ட்ரேட் மேப்போட நாங்க ட்ரேட் போர்ட்டல்ல நாங்க பார்ப்போம். சின்ஸ் யூ பீன் ஹியர் இதுலயும் அது உங்களுக்கு வரும் இது. ஸோ இது பாத்துக்கலாம் நீங்க. சைனால வந்துட்டு அதோட இம்போர்ட்டோட எவ்வளோ நார்மல் இம்போர்ட் டாரிஃப் எவ்வளோ அப்படின்றது தெரியும். அண்ட் யூஎஸ் எல்லாத்தோட டாரிஃபும் இந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் ஆல் த இன்ஃபர்மேஷன் விச் யூ சப்போஸ் டு நோ. இதுல ஃபர்ஸ்ட் வந்து டாப் யாரு அப்படின்னு பார்த்தா சைனா, நெக்ஸ்ட் யூஎஸ்ஏ, ஹாங்காங். இது நீங்க பாத்தீங்கன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த இம்போர்ட் வேல்யூ பாருங்களேன், உங்களுக்கு இதுவும் சேமா இருக்கும். மீன் கலர்ல இல்லாம இருக்கும். இந்த ட்ரேட் பேலன்ஸ் வந்து மத்த கண்ட்ரியோடது, மத்த 3 கண்ட்ரியோடது மைனஸ்ல இருக்கு. பட் சைனா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பாசிட்டிவ், விச் மீன் சைனா இஸ் இம்போர்ட்டிங், ஆல்சோ இட் இஸ் எக்ஸ்போர்ட்டிங். இட்ஸ் மச் எக்ஸ்போர்ட்டிங். ஸோ இவங்களோட இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் இந்த ட்ரேட் பேலன்ஸ் உங்களுக்கு
இங்க பாசிட்டிவ்ல இருக்கு. whereas US and Hong Kong இல்ல UK எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் மைனஸ்ல இருக்கு, which mean that they are not much exporting, they are importing, they were using for their own purpose அப்படின்றது தான் உங்களுக்கு இதுல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அண்ட் இந்த இதுல ஒவ்வொரு கண்ட்ரியா நீங்க போய் பார்த்தாலும் தெரியும். இப்ப ஹாங்காங்ல நீங்க யூகேல போய் பாத்தீங்கன்னா இதுல வந்து மைனஸ்ல போயிட்டு இருக்கு, which mean that அங்க வந்து கொஞ்சம் மார்க்கெட் சேச்சுரேட் ஆயிடுச்சு. இந்த பர்டிகுலர் HS கோடுக்கு there is no much wanted அப்படின்றது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். சோ ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா -3ல இருக்கும் போது இங்க -2 அந்த மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் லைக் அ சேச்சுரேட்டிங் மார்க்கெட். அண்ட் US எல்லாம் ரொம்பவே சேச்சுரேட்டடா இருக்கு. திஸ் இஸ் மேபி பிகாஸ் ஆஃப் சைனா. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா -20 இருக்கு. இந்த பெல்ஜியம் பக்கமெல்லாம் நம்ம போகவே வேண்டாம், ஏன்னா ஓவராலே 3% தான், பட் இங்க எல்லாம் வந்து நமக்கு 20 இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் மேபி உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கலாம், பட் ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இன் ஃபியூச்சர் யூ கேன் ஆல்சோ கால் அஸ், ஐ வில் டெல் யூ. ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு இதை நான் மறுபடியும் போய் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டா நம்ம பார்க்க போறோம். இது எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு மறுபடியும் இந்த அதர் கிரைட்டீரியால போயிட்டு இந்த பொருளை யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் இங்க எக்ஸ்போர்ட் சூஸ் பண்ணிட்டேன். I think some problem. ஸோ நான் இங்க எக்ஸ்போர்ட் நான் சூஸ் பண்றேன். நம்ம நார்மலி உள்ள இருந்தும் பார்க்கலாம், ஆனா இந்த சைட் இஸ் ஹேவிங் சம் ப்ராப்ளம். ஸோ நான் இங்க நீங்க உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பீப்புள் ஹூ இஸ் எக்ஸ்போர்ட்டிங் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட். அதாவது வேர்ல்ட் லெவல்ல 1 பில்லியன் அளவுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஆகக்கூடிய பொருளை யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைனா இஸ் தி மேஜர். இதுல வந்து என்னன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்றது வந்து அவங்க யூஎஸ்ஏக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட். இது பாத்தீங்களா, அவங்க வந்து சைனா வந்துட்டு யூஎஸ்ஏக்கு தான் வந்து ஜாஸ்தி பண்றாங்க. ஸோ நம்ம இதனாலதான் வந்துட்டு அந்த இம்போர்ட்ல பார்த்தோம், யூஎஸ்ஏ வந்துட்டு -33ல இருந்துச்சு. ஏன்னா அந்த ட்ரேட் வார்னால வந்துட்டு மேபி தட் இஸ் ஆல்சோ ஒன் ரீசன். அவங்க வந்து காஸ்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அதனால நமக்கு அவ்வளவு ஜாஸ்தி -33%ல இருந்தது. ஸோ அகெயின் ஐ எம் கோயிங் டு பேக். இப்போ எக்ஸ்போர்ட் நம்ம பாக்குறோம். ஸோ இதுல சரி ஓகே, நம்மளோட ஜிஐ ப்ராடக்ட் வேற, நம்ம இதுல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்தியால இருந்து எவ்வளவுதான் போகுது நானும் பாக்கலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 25ல நம்மளோட இந்தியா இல்ல. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 25 இருக்கும். ஸோ இதுல இல்ல. ஸோ அகெயின் ஐ ஹவ் கான் 1 பில்லியன் அளவுக்கு டிரான்சாக்ஷன் ஆகுது, நம்மளால ஏன் பண்ண முடியல, நம்மளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் நாட் தேர், ஐ திங்க். ஓகே, நான் இந்த மாதிரி நான் தேடல, நான் டைரக்டா ஒன்று பண்றேன். நான் இந்த சைட் இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, ஏன்னா we have not chosen சைனா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணேன், அதுலயே போய் நின்றுட்டு இருக்கு. ஸோ நான் டைரக்டா போயிட்டு ஓகே நான் இந்தியாவே நான் சூஸ் பண்றேன். டைரக்டா இந்தியா சூஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். நான் இந்தியா கண்ட்ரியா பார்ட்னர் ஆல இங்க வந்து அதர் கிரைட்டீரியா வந்து நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் சி ஹியர் நம்ம எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு we are into negligible share. அண்ட் மோர் ஓவர் இதுல நம்ம பார்த்தோம்னா இந்த பொருளை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ட்ரேட் பேலன்ஸ் காமிக்குது. ஸோ இப்போ இந்த ரீசெண்டா வந்துட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா நம்ம வந்துட்டு இம்போர்ட்டோட டிபெண்டன்சியை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், அதாவது நம்ம இங்க தயார் பண்ற பொருளை அதுல அந்த தயார் பண்ற மூலியமா வரக்கூடிய அந்த டர்ன் ஓவருக்காக கொடுக்கக்கூடிய ஒரு இன்சென்டிவ், விச் மீன் தட் இந்த மாதிரியான இம்போர்ட் டிபெண்டன்சியை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரியான நீங்க ஒரு சின்னதா நம்மளால ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணின ஒரு ஆயிலையோ இல்ல இந்த பொருளோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா டெஃபினெட்லி வில் கெட் சம் கைண்ட் ஆஃப் இன்சென்டிவ் அப்படின்றதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ அதர் தென் தட் ஓகே, லெட் மீ see the information what is available for this particular product which is being as a exporter. அப்படி நான் பார்த்தேன்னா ப்ராடக்ட் வந்து ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட், இதுதான் என்னோட HS கோடு. இந்தியாவோட எக்ஸ்போர்ட் ரெப்ரசன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.2% ஆஃப் வேர்ல்ட் எக்ஸ்போர்ட் ஃபார் திஸ் ப்ராடக்ட்.
அண்ட் இதோட ரேங்கிங் பாத்தீங்கன்னா நம்ம we are in the 37th place. We are not in the 37th place. நார்மலா நாங்க வந்து நியூ எக்ஸ்போர்ட்டருக்கு சொல்றது வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா, இந்த இந்த இதை பார்த்துட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நியூ எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு we advise them இந்த மாதிரி 37 25க்கு மேல இருக்கிற எந்த பெர்சன்டேஜ், அதாவது வேர்ல்ட் எக்ஸ்போர்ட்ஸ்ல we are in 25th rank or 26th rank, above 25 ரேங்க்கு மேல இருக்கிற பொருள் எல்லாமே வந்து appreciable for the new exporters அப்படின்றதுதான் சொல்லுவோம். நார்மலி இந்த டாப் எக்ஸ்போர்ட்டர், இந்தியா வந்து டாப் ரொம்ப எக்ஸ்போர்ட்டர்னு சொல்லக்கூடிய எந்த பொருளையுமே we will not advise for the new exporter because it is very very tough for the new exporters to compete with the existing exporters. So we always advise them, okay, நான் ஒரு சின்னதா நான் பொருள் நான் மேனுஃபேக்சர் பண்றேன் அப்படின்னா நான் try to tie up with the exporters. அவங்க கிட்ட கொடுங்க, அவங்க மூலியமா வந்து உங்களுக்கு அந்த பொருளோட லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸோ இல்ல அந்த பொருளோட தன்மையோ எல்லாமே நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் த எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதுதான் நாங்க நார்மலி சொல்லுவோம். அண்ட் அடுத்த அட்வைஸ் we always tell them based on the ranking in the world export. ஸோ இந்த பொருளை நம்மளால மேனுஃபேக்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா 2 பில்லியன் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வேர்ல்ட் லெவல்ல டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளால வந்துட்டு ஒரு சில மார்க்கெட்டை கேப்சர் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஸோ அப்படி நான் வந்துட்டு ஓகே ஐ எம் ரெடி டு டூ திஸ் பிஸ்னஸ், நான் இந்த பொருளை நான் பண்றேன், நான் ஓகே எந்த கண்ட்ரிக்கு நான் அனுப்பட்டும், நேபாள் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, நான் நேபாள் பண்ணட்டுமா அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் யோசிப்பேன். நான் வெதர் ஐ கேன் சீ ஃபார் நேபாள், ஓகே நேபாள் இல்ல ஒவ்வொரு கண்ட்ரியா நான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டாப் 5 கண்ட்ரியை நான் எடுக்கிறேன், இல்ல டாப் 10 கண்ட்ரியை நான் எடுத்துக்கிறேன், இதுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. இங்க பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு, பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. பட் இன்னும் பெட்டரா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கோ டு கிராஃப். இந்த கிராஃபுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா இன்னும் ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது ஃபுல்லாவே நம்பர்ஸா இருக்கும். ஸோ யாருக்கு மேக்ஸ் பிடிக்குமோ அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கெல்லாம் கண்டிப்பா பிடிக்காது. பட் ஸ்டில் ஐ எம் இன்டு திஸ் அனலைசிங் த ப்ராடக்ட் அண்ட் to do that. So இந்த கிராஃப் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே போய் எக்ஸாம்ல எழுதி மார்க் வாங்கினது வரைக்கும் தான் தெரியும். அதர்வைஸ் we are not knowing, I am not knowing much about it. But anyway, இந்த இதுல நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன். நான் வந்து கிரிட்டிக்கல் ஆக்க விரும்பல. நான் இந்த பாருங்களேன், இந்த 0க்கு கீழே மைனஸ் போகுது பாத்தீங்களா, மைனஸுக்கு கீழே வர எந்த பபிளும் அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரியுமே நீங்க சூஸ் பண்ணிடாதீங்க. இந்த பபிளுக்கு இந்த 0க்கு மேல இருக்க பபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த 0க்கு மேல இருக்கிறது எல்லாமே இந்த பொருளை ஜாஸ்தியா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இந்த 0க்கு கீழே போற கண்ட்ரி எல்லாம் என்ன அப்படின்னா மைனஸ்ல போயிட்டு இருக்கு, இனிமேல் இந்த கண்ட்ரிக்கு பண்றதோ இல்ல இந்த கண்ட்ரிய போக்கஸ் பண்றதோ பிரயோஜனம் இல்லை அப்படின்றதுதான் ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், இந்த 0க்கு கீழே நான் ஒரு யூகே ஓடது நான் வச்சிருக்கேன். யூகேல நான் கை வச்சிருக்கிறதுல பாத்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஷேர் ஆஃப் யுனைடெட் கிங்டம் இன் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஓடது உங்களுக்கு தெரியுது. அண்ட் ஆனுவல் growth ஆஃப் யுனைடெட் கிங்டம் இம்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா -4, which mean அவங்க ஆல்ரெடி வாங்குறத கம்மி பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் மார்க்கெட் இஸ் கோயிங் டவுன்வர்ட் ஃபார் த பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, யூகேக்கு பண்ணிட்டு இருக்காரு, நானும் அதை ஃபோக்கஸ் பண்றது விச் இஸ் நாட் அட்வைசபிள் அப்படின்றதுதான் உங்களுக்கு இந்த இதுல தெரியுது. இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆனுவல் growth ஆஃப் 5% வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சிங்கப்பூர்லாம் இந்த பொருளுக்கு நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சவுதி அரேபியா இஸ் 8% ஆனுவல் growth வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 0க்கு கீழே இருக்கிற எதையுமே தொடாதீங்க. எல்லாம் யூஏக்கு வந்து பண்ணணும், துபாய்க்கு பண்ணணும்னு நினைக்கும் போது -1ல இருக்கு. ஸோ டெஃபினெட்லி டோன்ட் see it because why we are telling you is okay, எனக்கு அங்க ஒரு பையர் கேட்கிறாரு அப்படின்னா ரெடி டு பே இன் அட்வான்ஸ் அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணலாம். ஆர் எல்சி ஓபன் பண்றாங்கன்னா அக்செப்ட் பண்ணலாம். பட் நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுது, ஓபன் பண்ணிடுறாங்க, மீன் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் கிடைக்குது, நான் எக்ஸ்போர்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு they won't worry about 1 month credit or 2 month credit. அதெல்லாம் எதுவுமே பார்க்காம எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருச்சு, நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், நானும் எக்ஸ்போர்ட்டர் ஆகணும் அப்படின்றது. பட் we normally tell them don't jump into that kind of a
buyers. ஏன்னா இந்த 1 மாசம் 2 மாசம்லாம் நம்மளால திருப்பி கிடைக்குமா நமக்கு தெரியாது. இன்னொன்னு வந்துட்டு வெரி புவர் தட் they won't calculate the interest. அந்த 2 மாசம்லாம் இருக்கிறது இன்ட்ரெஸ்டையும் சேர்த்தி தான் நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணும்போது பண்ணணும்ன்றதெல்லாம் மோஸ்ட்லி தெரியாது. இவங்களுக்கு அவ்வளவு தெரிஞ்சிருந்ததுன்னா இதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க இனிஷியல் ஸ்டேஜுக்கு. ஸோ வி ஆல்வேஸ் டெல் தெம் சேச்சுரேட் ஆன மார்க்கெட் எப்போதுமே வந்து உங்களுக்கு கிரெடிட்ல தான் கேட்பாங்க. எப்போதுமே மார்க்கெட் ஒரு வந்து அப்வர்ட்ல போயிட்டு இருக்கு. குவாலிட்டி ஆகட்டும், குவான்டிட்டி ஆகட்டும், அண்ட் பிரைஸ் ஆகட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகிற மாதிரியான மார்க்கெட்டை நீங்க பார்க்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் யூ டு என்டர் இன் டு தட் பர்டிகுலர் மார்க்கெட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, பங்களாதேஷ் இதெல்லாம் இட் இஸ் கோயிங் குட். ஸோ யூ கேன் கோ தட். இது வந்து இந்த பெரிய பபிள். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கீழே நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த 15% வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. விச் மீன் தட் அமெரிக்கா இஸ் ரியலி இம்போர்ட்டிங். நீங்க அங்க நம்ம பார்த்தோம்ல வேல்யூ வந்து கம்மியா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. விச் மீன் அகெயின் நம்ம யோசிச்சது சரிதான். சைனா கிட்ட இருந்து வாங்குறதுனால மட்டும்தான் அதோட வேல்யூ வந்து கம்மியா இருக்கே தவிர மத்தபடி அதோட growth இன் ஆனுவலா நம்ம பார்த்தோம்னா நியர்லி 24%. ஸோ இந்த பொருளை வந்துட்டு நம்ம தாராளமா யூஎஸ்க்குலாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன அனலைஸ் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டா? ராஜன் சார், இது எந்த மாதிரி நம்ம இனிஷியலா இப்ப கேட்டுப்போமா இல்ல எப்படி அது பண்ணணும் இப்போ? இல்ல மேம், QA வந்து நம்ம லாஸ்ட்ல கொண்டு போயிடுவோம் மேம். ஆன்சர் கடைசியா வச்சுக்கோங்க மேம். ஓகே சார், ஓகே.